ஆர்பிஐ வந்து பேடிஎம்மை பேன் பண்ணிடுச்சு, ஸோ நீ பேடிஎம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நியூஸ் வந்து 2 டேஸாக வைரல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அது என்னென்னாங்க பார்ப்போம். அதாவதுங்க ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் அப்படின்னா ஒழுங்காக வந்துட்டு பேடிஎம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணல. ஸோ இங்கே வந்து கேஒய்சிலாம் ஒழுங்காக பண்ணல. ஸோ செக்யூரிட்டியாக இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக February 29 வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. 29க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவதுங்க பேடிஎம்மில் நீங்கள் வந்து நியூ யூசர்ஸை வந்து ஆட் பண்ண முடியாது, ப்ளஸ் டெபாசிட் பண்ண முடியாது, இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட அஃபீஷியலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க 29க்கு அப்புறமும். மேபி ஏதாச்சும் அவங்க இது டைம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்பிஐ கிட்ட. ஸோ அது ஃபண்டமெண்டல் சைடு நடக்குதுங்க. ஸோ டெக்னிக்கலாக என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்ததுலேயே இந்த ஸ்டாக்கு தாங்க ஐபிஓவில் ஹை லெவலில் வச்சு எனக்கு தெரிஞ்சு 1950 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. இன்சியலாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்போ பாருங்கள், அநியாயத்துங்க 75% வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்கில் தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது வந்து இதோட அனாலிசிஸ் கூட இன்னும் அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ண முடிகிற மாதிரி தெரியல. பாருங்கள், செல்லிங் வந்து ஒன்றும் இந்த ஒரு சேனலில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்துருக்கு இங்கெல்லாம் லோயர் ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள்லாம் இந்த லோயர் ஃப்ரீஸ்லாங்க நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயில் குவான்டிட்டி வச்சுருந்தீங்களோ நீங்கள் விற்க முடியாதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பென்னி ஸ்டாக்கில் இன்ஸ்டியூஷனல் பிளேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். இது என்னென்னாங்க ஒன்றும் இல்லைங்க, இது வந்து டெய்லியும் இந்த ஈக்விட்டி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மூவ் ஆகணும், அப் சைடு இவ்வளோ தான் டவுன் சைடில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண விட மாட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதில் போனீங்கன்னா இருக்கும் வந்து பாருங்கள், லோயர் சர்க்யூட் அப்பர் சர்க்யூட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க ரேஞ்சு. இதுக்கு மேலே இன்றைக்கி போகாது, இதுக்கு கீழே இன்றைக்கி போகாது. ஸோ இது எப்படின்னாங்க, இப்போ இது வந்து லோயர் சர்க்யூட் அடிக்கிறது காரணம் இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ட்ரேடிங் நடக்கல. இதெல்லாம் ஒவ்வொரு கேண்டிலுங்க. அவங்க ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 438.50 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பண்ணுறப்ப என்ன ஆகுனாங்க, இந்த இடத்துல இந்த ப்ரைஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான குவான்டிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் குமிஞ்சு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி 0 தான் இருக்கும். ஒரு ட்ரேடிங் நடக்கணும்னா என்னங்க, ஒருத்தங்க வாங்கணும் ஒருத்தங்க விற்கணும், இதுதானே வந்து ஒரு ட்ரேடிங் நடக்கும். அது அந்த மாதிரி தாங்க. இது அப்பர் சைடு பூரா தான் பையர்ஸ் வந்து குமிஞ்சு இந்த ஹை ப்ரைஸ்லேயே குமிஞ்சு இருப்பாங்க, செல் சைடில் யாருமே இருக்க மாட்டாங்க. மேபி இதெல்லாம் வந்து பென்னி ஸ்டாக்கில் நிறையா நடக்குங்க. ஆனால் இது பார்த்தா பென்னி ஸ்டாக் கூட மோசமாக தான் இருக்குது. இதுலாம் இது ஒன்றும் இங்கே பாருங்கள், ஒரு சேனலுக்குள்ளே போயிருக்கு, மறுபடியும் வந்து பார்த்தோன்னா சேனலை உடச்சி கீழே வருது. மேபி இதோட சப்போர்ட்டில் மேபி நாளைக்கு ட்ரேடிங் நடக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த லெவல் இந்த ஒரு 450 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வந்த லோ 435க்கலாம் இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 330 இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் வந்து ட்ரேட் நடக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் மணி வந்து இந்த இடத்துல ஏதோ ஒன்று விளையாடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் மண்டே எப்படி மார்க்கெட் இதில் இது ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவோங்க.